கடவுள் வெளியில் இல்லை. அப்போ உள்ளே எங்கே இருக்கிறார்? நீங்கள் ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? கடவுள் கோவிலில் தான் இருக்கிறார்னு எல்லோரும் சொல்றாங்க. ஆனா கோவிலுக்கு போயும் மனசுக்கு அமைதி வரல. அப்போ உண்மை என்ன? கடவுள் வெளியில இல்ல. அப்போ உள்ளே எங்கே? உள்ளேன்னா இதயம் தானே. ஆனா அந்த இதயம் எப்பவும் ஓசையோட தான் இருக்கு. பயம், கோபம், எதிர்பார்ப்பு, காயம். இந்த சத்தத்துக்குள்ள கடவுளோட குரல் எப்படி கேட்கும்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அமைதியாக இருக்கிற இடத்துல தான் கடவுள் இருப்பார். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது, யாரிடமும் உங்களை நிரூபிக்க வேண்டாம்னு நினைக்கும் போது, எதையும் இறுக்கமாக பிடிச்சுக்காம விட்டுடும் போது, அந்த நொடியில் தான் கடவுள் பேச ஆரம்பிப்பார். அவர் குரல் சத்தமாக இருக்காது. அது ஒரு உணர்வு, ஒரு தெளிவு, ஒரு அமைதி. அதனால் தான் சொல்றேன், கடவுளை தேடி வெளியில் ஓடாதீங்க. ஒரு நிமிஷம் உள்ளே அமைதியா உட்காருங்க. அப்போ புரியும், கடவுள் நீங்க தேடுறவர் இல்ல, நீங்க அமைதி ஆனதும் உணரப்படுபவர். உள்ளே அமைதி வந்தா கடவுள் தானாக வெளிப்படுவார். இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டில் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். நன்றி.